நில வளத்தால் சிறந்தும், நீர் வளத்தால் நிமிர்ந்தும், மலை வளத்தால் உயர்ந்தும், கானக வளத்தால் மாண்புற்றும் விளங்குகிறது. அத்தக பாரத நாடு அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் நம் பாரத தாயின் அடிமை விலங்கை அகற்ற எண்ணற்றோர் பாடுபட்டனர். தன்னலம் மறந்து தன் இன்னுயிரை ஈந்த எண்ணற்றோர்களில் பால கங்காதர திலகரும் ஒருவர். இவர் 1856ஆம் ஆண்டு கங்காதர் ராவ் பார்வதிபாய் இணையருக்கு மூத்த மகனாய் பிறந்தார். இளம் வயதிலேயே புத்தி கூர்மையோடு விளங்கிய இவர் தன் தந்தையாரிடம் சமஸ்கிருதத்தையும் கணிதத்தையும் கற்றார். பின்னர் சட்ட படிப்பிலும் தேர்ச்சி பெற்றார். அத்தக திலகரின் சுதந்திர போராட்ட நிகழ்வுகளில் ஒரு சில காட்சிகள் மட்டும் உங்கள் முன்னால். காட்சி 1. வெகு நாட்களுக்கு பிறகு திலகரும் அவரது நண்பர் ஆகர்கரும் சந்திக்கின்றனர். தங்களை காணவில்லையே, வேலை சுமை அதிகமோ அல்லது யோசனை இல்லாதீர்களா? வாருங்கள் தோழரே, நலமா? கொஞ்சம் யோசனை அதிகம்தான், என்ன செய்வது? என்ன யோசனை? தோழரே, நான் என் வக்கீல் தொழிலை விட்டுவிடலாம் என எண்ணுகிறேன். என்னது, வக்கீல் தொழிலை விட்டுவிடப் போகிறீர்களா? பிறகு நம் மக்களுக்காக யார் வாதாடுவது? மக்களுக்காக வாதாடுவது மட்டுமில்லாமல் மக்களின் நலனுக்காக போராடுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆம், நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். தங்கள் கருத்து சரியானதுதான். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நியூ இங்கிலீஷ் பள்ளி ஒன்றை நாம் பூனாவில் தொடங்க வேண்டும். அதன் மூலமாக நாம் தேசிய கல்வியை போதிக்க வேண்டும். சுயராஜ்யம் பற்றிய விழிப்புணர்வுகளை பொதுமக்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும். தேசிய கல்வியும் சுயராஜ்யமும் நம் மக்களுக்கு தேவை. இதை பற்றி எழுதிய மராத்திய எழுத்தாளர் தேசிய கொள்கைவாதி விஷ்ணு சாஸ்திரியிடம் குறிப்புகளை சேகரிப்போம். பாருங்கள். காட்சி 2. வணக்கம். வாருங்கள் தோழர்களே, எதற்காக என்னை தேடி வந்தீர்கள்? என்ன விஷயம்? ஐயா, என் பெயர் திலகர். ஓ, தாங்கள் தான் திலகரா? தங்களை பற்றி அறிந்துள்ளேன், ஆனால் இப்போதுதான் நேரில் காண்கிறேன். தங்களது கல்வி கருத்துகள் பலரையும் எழுச்சி பெற செய்துள்ளது. அவற்றை நான் பல இதழ்களிலும் படித்துள்ளேன். பழங்கால மன்னர்கள் ஆட்சி செய்த பூமி இது. அவர்கள் வம்சாவளியில் வந்த நமக்கில்லாத அறிவையா அந்த ஆங்கிலேயனின் ஆட்சி கல்வி தரப்போகிறது? தங்கள் கொள்கைகளுக்கு எப்போதும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நாங்களும் தேசிய கல்வி கூடம் ஒன்றை தொடங்கும் எண்ணத்துடன் தான் தங்களை நாடி வந்துள்ளோம். சுயராஜ்யம் பற்றிய விழிப்புணர்வுகளை இதன் மூலம் பொதுமக்களிடத்தில் அறிவிக்க வேண்டும். ஆம், கல்வி அறிவாலேதான் மக்களுக்கு விழிப்புணர்வை ஊட்ட முடியும். ஆங்கில ஆட்சி முறை கல்விக்கு மாறுபட்ட கல்வியை நாம் போதிக்க வேண்டும். ஆம், அதன் மூலம் இளைஞர்களுக்கு அன்பு, தியாகம், சகிப்புத்தன்மை, சகோதரத்துவம் போன்றவற்றை கற்றுக் கொடுத்தல் வேண்டும். அடிமை எண்ணத்தை களைத்தெறிந்து சுதந்திர எண்ணத்தை இதன் மூலம் அவர்களது மனதில் வளரச் செய்ய வேண்டும். மிக்க மகிழ்ச்சி. இந்நாடு நம் நாடு, நமக்கே உரியது என்ற எண்ணத்தை மக்களின் உள்ளத்தில் எழுச்சி பெற செய்ய வேண்டும். நானும் ஒரு தொடக்க கல்வி ஒன்றை ஆரம்பித்துள்ளேன். வாருங்கள், சென்று சேர்ந்து பணிபுரிவோம். நீங்கள் இருவரும் பள்ளியின் ஆசிரியராக இருந்து செயல்படுங்கள். நிர்வாக பொறுப்பை நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியே செய்கிறோம். காட்சி 3. சமய வேறுபாட்டால் இந்தியர்களுக்கிடையே ஏற்பட்ட கலவரங்கள் பற்றியும் இழப்புகள் பற்றியும் தொண்டர்களும் திலகரும் பேசிக் கொள்ளுதல். இப்படி இந்தியர்கள் ஒற்றுமை இல்லாமல் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டு காயமுற்று இருக்கிறார்களே, இதற்கு நாம் என்ன செய்வது? இது அந்த ஆங்கிலேயனின் பிரித்தாளும் சூழ்ச்சி. பாரத நாட்டின் மைந்தர்களாகிய நாம் இப்படி ஜாதி மத பிரிவினைகளால் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது மிகுந்த வேதனையை அளிக்கிறது. ஆம், எத்தனையோ பேர் தனது உயிரை இழந்துள்ளனர். நாம் அனைவரையும் ஒற்றுமைப்படுத்த 10 நாட்கள் நடக்கவிருக்கும் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஓரிடத்தில் தேசிய விழாவாக கொண்டாடி நமது ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும். அது மட்டுமில்லாமல் இனி நடக்கவிருக்கும் வீர சிவாஜியின் பிறந்த நாளை ஒரு விழாவாக கொண்டாடி அவரது வீரத்தை பொதுமக்களிடத்தில் எடுத்துரைக்க வேண்டும். அவ்வாறே விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுவோம். வாருங்கள். गुम्म गुम्म दा तैय तैय नक दिन भजन करे उदलित नक दिन मितिताम पिताम तोम तई तई गणपति नाम सता गुम्म गुम्म दा तैय नक दिन भजन करे
ಉದವಟ್ಕಜಾ ನಾರದ ತಂಬುರು ವೈನವಜಾರೆ ನಾರದ ಗಾನಮೆ ನಡರಾಜ ಬೊಮ್ಮ ಬೊಮ್ಮದ ತಯ್ಯ ತಯ್ಯ ನಕದಿ ನಾಕ ನಕದಿನ್ ಭಜನ್ ಕರೆ ಮುದಲಿತ ನಕದಿ ಮಿತಿ ತಾಂ ಪಿತಾಂ ತೋಂ ತೈ ತೈ ಗಣಪತಿ ನಾಂ ಸದಾ முதலித்த நகதிமிதி. காட்சி 4. தனது தைரியத்தாலும் விடாமுயற்சியாலும் பல விழாக்களையும் விநாயகர் சதுர்த்தியையும் சிவாஜி விழாவையும் கொண்டாடிய திலகரை தொண்டர்கள் பாராட்டுதல். நாம் விநாயகர் சதுர்த்தி விழாவை திலகரின் தலைமையில் கொண்டாடிவிட்டோம். அது மட்டுமா, அடுத்து நம் தலைவர் சிவாஜியின் பிறந்த நாளையும் ராஜ்கோட்டில் சிவாஜியை பற்றி கூறி தேசிய விழாவாக கொண்டாடிவிட்டாரே. வாருங்கள் தலைவரே, தாங்கள் மக்களிடத்தில் சிவாஜியின் வீரத்தை ஊட்டிவிட்டீர்கள். நாம் கொண்டாடியது தேசிய விழா. அந்த ஆங்கிலேயன் நமக்குள் பல சாதி மத பிரிவினைகளை ஏற்படுத்தி விட்டான். அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதற்கே விழா கொண்டாடப்பட்டது. ஒற்றுமையை கடைபிடித்து ஆங்கிலேயரை இருப்போம். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதனை நான் அடைந்தே தீருவேன். தங்களது கூற்று சரிதான். மக்களிடையே ஒற்றுமையை வளர்த்து சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கினர். காட்சி 5. சிறிது நாட்களுக்கு பிறகு விடுதலையான திலகரை தொண்டர்கள் சூழ்தல். இன்றைக்கு நம் தலைவர் விடுதலை ஆகிறார். இதோ தலைவர் வருகிறாரே, வாங்கள் சென்று சந்திப்போம். தலைவரே, மக்கள் தங்களது கருத்துக்களை படித்து நாங்கள் விடுதலை பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். இன்று தீபாவளி பண்டிகை. நாளில் தீபத்தையும் ராமனையும் வழிபடும் மக்கள் உங்கள் படத்தையும் வைத்து வழிபடும் நிலைக்கு வந்துவிட்டனர். உலகோரால் போற்றப்படும் நீங்கள் லோகமானிய திலகர் என்று புகழப்படுகிறீர்கள். அந்த ஆங்கிலேயர்கள் நம்மால் சுயாட்சி செய்ய முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், இந்தியர்களுக்கு சுயாட்சி செய்யும் ஆற்றலும் தகுதியும் உள்ளது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே இந்தியாவில் மன்னர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்களை ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுத்துள்ளனர். நீ கூறும் செய்தி சரியானதுதான். அதற்கு நாம் ஒரு இயக்கம் தொடங்க வேண்டும். என்ன இயக்கம்? ஹோம் ரூல் என்ற இயக்கம். ஹோம் ரூல் அப்படி என்றால்? ஹோம் ரூல் என்றால் சுயாட்சி. அவ்வியக்கத்தை பற்றி சற்று கூறுங்களேன். அதாவது நம்மில் ஒருவனை தலைவனாக தேர்ந்தெடுத்து நம்மை நாமே ஆட்சி செய்து கொள்ளுதல். விரிவாக சொன்னால் கடமையை செய்தல், உரிமையை மீட்டல், வெள்ளையனை விரட்டி அடித்தல், காந்தி வழியில் நடத்தல். இதுவே ஹோம் ரூல் ஆட்சி. நீங்கள் இதை பம்பாயிலும் சென்னையிலும் சென்று தொடங்குங்கள். சரி தலைவரே, நாங்கள் உங்களது கொள்கைகளை பின்பற்றுவோம். அனைவரையும் பின்பற்ற செய்வோம். லோகமானிய திலகர் வாழ்க! லோகமானிய திலகர் வாழ்க! இப்படி நாட்டின் நலனுக்காக தியாக வாழ்க்கை வாழ்ந்த தியாகசீலர்கள் பெற்று தந்த சுதந்திரத்தை பேணி காப்போம். நம் நாட்டுக்காக உழைத்த திலகரை போற்றுவோம். நன்றி, வணக்கம். வித்திட்ட திலகரால் தான் நாம் இன்று நம்மை நாமே ஆட்சி செய்யும் குடியரசு நாடாக நம் நாடு விளங்குகிறது என உணர்த்திய மாணவர்களுக்கு This year we are celebrating our 13th annual sports meet of our school. The 13th annual sports meet open. தொடர்ந்து 13வது ஆண்டு விளையாட்டு விழாவினை தொடங்கி வைக்க நமது சிறப்பு. I declare the sports meet open. Now there is a time to honor this celebration by igniting the Olympic light. Olympic torch is probably one of the most countable aspects. வீரத்தின் அடையாளமே வருக வருக, அணையா விளக்கே வருக வருக என வரவேற்பு கூறும் விளையாட்டிற்கே சிறப்பூட்டி அமைதி, ஒற்றுமை, வலிமை, சகோதரத்துவத்தை நிலைநாட்டும் ஏற்றளவு ஒலிம்பிக் சுடர் வந்து கொண்டிருக்கிறது. இச்சுடரை ஏந்தி வருபவர் தடகள வீராங்கனை, மாநில அளவிலே தடகள வீராங்கனை பரணிகா.
Narayanan, the carom player, who has won first in the educational district level, Nagar district level and Tanjore district level. Now the torch is being carried in the 400 meters relay. And it is carried over to N. Prasanna Kumar, the athletic player, and the handball player also. இப்பொழுது ஒலிம்பிக் ஜோதியை ஏந்தி கொண்டிருப்பவர் ராகவேந்திரன். அதை வாங்கி At last, just 4 members of class standard, the final torch bearer laps around the stadium and his lighting is being led. The students keep on clapping and encourage the Olympic cauldron along with the chief guest and the other dignitaries.